இதுதான் ப்ளூடூத் ஆண்டனா. இங்கே ஸ்கொயர் வேவ்மா இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வீடியோ எடுக்கிற இடத்துல தான் 1008 தடங்கள் வரும் போல இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா அது ஒர்க் ஆகிடுச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் அவனோட ப்ளூடூத் இயர்ஃபோன் ஒர்க் ஆகணும்னு என்கிட்ட கொடுத்தான். நானும் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தா ஒரு சைடு மட்டும் கேட்குது, இன்னொரு சைடு கேட்கல. இப்போ இதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எடுத்துப்போம். ஏன்னா எங்கள் வீட்டில் டேபிள்லாம் இல்லை, அதனால் நான் தரையில் வச்சு சால்ட்ரிங் பண்ணணும். சால்ட்ரிங் ஸ்டாண்டு, அடுத்து சால்ட்ரிங் தேவைன்னா சால்ட்ரிங் வைக்க சால்ட்ரிங் அயனு, அடுத்து ஒயர் கட்டரு, ஃப்ளக்ஸு, டேப்பு, லெட்டு. இன்னும் எதுவும் மிஸ் ஆகுது. ஒரு லைட்டர் ஒன்று வேணும். அதான் எங்கே வச்சேன்னு தெரியல. ஏன்னா இந்த இயர்ஃபோன்ஸ் ஒயரெல்லாம் நம்ம நார்மல் ஒயர் மாதிரி சால்ட் வைக்க முடியாது. லைட்டர் கிடச்சிருச்சு. பார்த்தீங்களா, இப்படி தான் என்னோடய இடம் இருக்கும். எவ்வளோ குப்பையாக வைக்க முடியுமோ அவ்வளோ கண்ணா அப்படின்னு தான் போட்டு வைப்பேன். ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டு தான் தேடணும். ஓகே, இப்போ நம்ம லைட்டர் கிடச்சாச்சு. அவ்வளோதான், எல்லா பொருளும் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதோ ஒரு சின்ன பிளேடு எடுத்துப்போம் இதை கட் பண்ணுறதுக்கு. பிளேடு எங்கே இருக்குது? ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். பரவாயில்ல, இதாவது ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேனே. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இதில் எந்த சைடு ஒர்க் ஆகுது, எந்த சைடு ஒர்க் ஆகலன்னு கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணுவோம். இது எத்தனை நாளாக ஒர்க் ஆகாமல் இருக்குன்னு தெரியல. பேட்ரி இருக்கான்னு தெரில. ஓகே, இதுதான் ஆன் பட்டன் நினைக்கிறேன். ஆமாம், உள்ளே ஏதோ சின்ன மோட்டர் வச்சுக்காங்கன்னு தெரில. வைப்ரேட்லேயே ஆகுது ஆன் பண்ண உடனே. ஓகே, இது ப்ளூடூத் கூட இப்போ கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, நம்ம டெஸ்ட் பண்ணதில் இந்த ப்ளூ கலர் பட் மட்டும் தான் கேட்குது. இந்த இன்னொரு சைடு கேட்கல. இப்போ இதை மட்டும் கழட்டி என்னென்னு பார்ப்போம். இதில் எங்கே பிரச்சனை என்ன கண்டுபிடிக்கிறது? இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிஸ்கனெக்ஷன் தெரியுது. ஒருவேளை இதை தான் ப்ராப்ளமாக இருக்குமோ? சரி, கழட்டி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பவர் ஆஃப் பண்ணிடுவோம். எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுறது, ஏதாவது ரிப்பேர் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவர் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆனில் வச்சுக்கிட்டே இருந்தால் பிரச்சனை. நம்ம பட்டே பிளேடை எங்கேயாவது வைப்போம், திடீர்னு அது பாட்டுக்கு எங்கேயாவது கண்டக்ஷன் ஆகிடும். சின்ன அழகான பிசிபி இங்கே பார்த்தீங்களா, தெரியுதுன்னு நினைக்கிறேன். என்னோட ஃபோன் கேமராவில் அந்த அளவுக்கு தெரியல. இதுதான் ப்ளூடூத் ஆண்டனா. ட்ரை பண்ணுறேன். ஐயோ, இப்போ தெரியுது. இதுதான் ப்ளூடூத் ஆண்டனா. இங்கே ஸ்கொயர் வேவ்மா இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இப்போ என்ன பிரச்சனைனா, இங்கேருந்து ஒரு 3 ஒயர் போகுது. சாரி, இந்த 2 ஒயர் தான் நம்ம இயர்பட்ஸுக்கு போகிறது. ஓகே, ஒயரை இப்போ கட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு ஃபஸ்ட் ட்ரை என்னென்னா, இது ரெண்டுத்தையும் சால்டர் வச்சு பார்ப்போம். சால்டர் வச்சு ஒர்க் ஆச்சுன்னா டன். நம்ம அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஒயர் நார்மல் ஒயர் மாதிரி ஈஸியாக சால்டர் வைக்க முடியாது. ஃபஸ்ட்டு லைட்டரை வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு சால்டரிங் ஹீட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது வர ஸ்டக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வீடியோ எடுக்கிற இடத்துல தான் 1008 தடங்கள் வரும் போல இருக்குது. ஓகே, 1008லாம் இல்லை, ஒரு 4-5 தடங்கள் தான். இது வேறு ஸ்டக் ஆகிடுச்சு, வர மாட்டேங்குது. ஐயோ, சரி, ஓகே. அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கழட்டி பார்ப்போம். சாரி, அதுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு கழட்டி பார்ப்போம்னு. அதுக்குள்ளே என்ன இருக்க போகுது? 3 ப்ளக் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் ஒயரு இல்லைனா மெட்டல் ஏதாவது வச்சு ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதானே. அடுத்து ஸ்க்ரூ ட்ரைவர் எங்கே வச்சுன்னு தெரில. பார்த்தீங்களா என் பேக்குள்ளே எப்படி குப்பையாக கிடக்குன்னு. இது ஓகே, ஸ்டார் தான் தெரிவிட்டு இருந்தேன், கிடச்சிடுச்சு. வாங்க போகலாம். ஓகே, பின்னாடி கட்டும். பேசாமல் ஸ்டார் வச்சு ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு மைனஸ் வச்சு ட்ரை பண்ணுவோம். மைனஸ் என்கிட்ட இப்போதைக்கு இருக்கிற பெரிய மைனஸ்னால் மைனஸ் இது பேட்ரி. ஐயோ, பேட்டரியை பார்த்தீங்களா எப்படி அஜாக்கிரதையாக வச்சுருக்குன்னு. தனியாக பத்திரமா வச்சிரும் ஒரு இடத்துல. பேப்பர் வேறு நிறையா இருக்கு போல இருக்குது. முதல்ல பேக் ஒரு நாள் சுத்தம் பண்ணும். ஓகே, டெஸ்டருக்கு மைனஸ். என்ன சிக்கல்? ஓ, இங்கே பார்த்தீங்களா,
இங்கே தான் இதான் பிரச்சனையாக இருக்குது. சென்ட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்தேன். அவனை தான் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் வைக்கிறப்ப சுற்றுறப்ப இப்படி வச்சுட்டான போல இருக்குது. ஓகே, அது போதும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே ஒயரை இந்த பக்கம் வச்சு மறுபடியும் அன்ஸ்க்ரூ பண்ணதெல்லாம் ஸ்க்ரூ பண்ணிடுவோம். ஓ, சுவிட்ச் ஆன்லேயே இருக்கேன், மன்னிச்சிரு, தப்பு பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிடுவோம். முதல்ல பேஸ் லைன் கரெக்டாக தான் இருக்கான்னு பார்த்துப்போம். மாற்றி கொடுத்துட்டோம்னா பிரச்சனை ஆகிடும். ஓகே, பேஸ் கரெக்டாக தான் வருது. அதாவது இது என்ன செக் பண்ணுறேன்னா, ப்ளக்கை மாற்றி கொடுத்துட்டா நியூட்ரல் லைனில் பேஸ் வந்துடும். அப்புறம் அந்த சுவிட்ச் இருக்கிறது ஒன்று தான், இல்லாதது ஒன்று தான். அவ்வளோதான். சால்ட்ரிங் ஹீட்டாக கொஞ்சம் நேரம் ஆகும். சால்ட்ரிங் வைக்கிறப்ப ஃபேன் போடக்கூடாது, ஏன்னா இந்த ஹீட் அப்படியே கூல் ஆகிடும். இன்னொரு ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னென்னா, எனக்கு எங்கள் லேபில் சார் சொன்னது, சால்ட்ரிங் பண்ணுறப்ப ஃபேன் போடக்கூடாது. ஸோ வேர்த்தாலும் பரவாயில்ல, ஃபேன் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, ஃப்ளக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். லெட்டு இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சாதாரண ஒயரில் இருக்க மாதிரி இது ஈஸியாக சால்டர் பண்ண முடியாது. இதில் இருக்க அந்த கண்டக்டிங் ஒயரை வெளியே, இது வேறு ஒரு இன்சுலேஷன் கேப் மாதிரி இருக்குது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு லைட்டரை வச்சு லைட்டாக எரிப்போம். ப்ரிப்பேர் பண்ணுறங்கிற பேரில் அதை வீணாக்காமல் இருந்தால் சரி. ஓகே, இப்போ இதுக்குள்ளே இருக்க அந்த காப்பர் ஒயரை எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னும் ரெண்டையும் அதேமாதிரி லைட்டர் வச்சு காப்பர் ஒயரை எக்ஸ்போஸ் பண்ணணும் இல்லையா. சால்டர் வைக்கிறப்ப இவ்வளோ பெரிய காப்பர் ஒயர்லாம் அப்படியே சால்டர் வைக்கக்கூடாது. சால்டர் வைக்கிறப்ப ரெண்டு பக்கமும் கம்மியான காப்பர் தான் வெளியே தெரிகிற மாதிரி பண்ணணும். அதுக்காக அதை கட் பண்ணிப்போம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இந்த மாதிரி பேப்பரை கட் பண்ணுறப்ப கீழே ஏதாவது வச்சுக்கோங்க. அதாவது பேப்பருங்கிற சாரி ஒயரை கட் பண்ணுறப்ப, ஏன்னா அந்த செதும்பெலாம் இருக்கும் பார்த்தீங்களா கட் பண்ணது, அதெல்லாம் காலில் அப்புறம் குத்தி க்ளீன் பண்ண விட்டோம்னா காலில் குத்தும். இப்போ ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிப்போம். அப்ளை பண்ணிவிட்டு நேரம் அயன் ஹீட் ஆகிருக்கும். லைட்டாக கொஞ்சம் சால்டர் தொட்டு சும்மா லைட்டாக இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் ஃப்ளக்ஸ் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு, ஏற்கனவே கொஞ்சம் சால்ட் இருக்கும், அப்படியே சும்மா அந்த லெட்டால் கவர் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே சால்ட் வச்சு ரெண்டுத்தையும் ஒட்டலாம். இருந்தாலும் இது கொஞ்சம் பெஸ்ட் ப்ராக்டிஸ். இன்னும் கொஞ்சம் நல்லா ஒயர் கொஞ்சம் நல்லா ஒட்டுறதுக்கு. ஓகே, இப்போ ரெட் ஒயரையும் சால்ட்ரு பண்ணுவோம். கொஞ்சோண்டு சால்ட்ரு எடுத்துக்கிட்டு இப்போ ஒர்க் ஆகுதான் நான் டெஸ்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஏன்னா அது ஒர்க் ஆகிடுச்சி. அப்போ சால்ட்ரிங் வேலை முடிஞ்சிச்சு. சுவிட்சை ஆஃப் பண்ணிப்போம். லெட்டு ஃப்ளக்ஸை மூடி ஓரமாக எடுத்து வச்சுருவோம். தேங்க்யூ சால்ட்ரிங் அண்ட் லெட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணால் ஆஃப் பண்ணிவிட்டு, ஓகே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எல்லாம் இருந்த இடத்துலையே வச்சுட்டு மூடி வச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த இயர்ஃபோன் கவரை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்னோடய ஃப்ரெண்டு லேப்டாப் எடுத்திருக்கேன். நம்ம சேனலில் இருக்க ஏதாவது ஒரு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம்.
ப்ளே பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஏதாவது வீடியோ போட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வீடியோ போட்டு பார்ப்போம். இப்போ மைக் எடுத்து நான் 2 பட் கிட்டையும் வைக்கிறேன். இப்படி கீழே வந்தீங்கன்னா ஒரு யூடியூப் ஃபைல் இருக்கும், இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் இனிமேல் எலக்ட்ரானிக்ஸ் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அதுமாரி உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது சொல்லுங்கள். இல்லை அதேமாரி எந்த வீடியோ போகணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, என் ஃப்ரெண்டு தான் இவன். அவனே என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கிறான். நம்ம பண்ணி விட்ருவோம் சப்ஸ்கிரைப். இந்தமாரி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.